கோவர்ட் நார்சிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெலிக்னன்ட் நார்சிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோவர்ட் நார்சிஸ்ட்டுக்கும் மெலிக்னன்ட் நார்சிஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட் 49 வீடியோ இது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்ட் 48ல் மெலிக்னன்ட் நார்சிஸ்ட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பார்ட்டில் பார்த்திங்கன்னா கோவர்ட் நார்சிஸ்ட்டுக்கும் மெலிக்னன்ட் நார்சிஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, அந்த ட்ரெய்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் 1லேருந்து பார்ட் 48 வரைக்கும் இந்த கம்ப்ளீட்டான நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் சீரிஸ் பார்க்கணுன்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரில் பாதிக்கப்பட்டவங்களில் நிறைய டைப் இருக்குது. இதை நான் நிறைய வீடியோஸில் இந்த நார்சிஸ்டிக் சீரீஸில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா மெலிக்னன்ட் நார்சிஸ்ட்டை பற்றி பார்த்தோம். இந்த கோவர்ட் நார்சிஸ்ட்டை பற்றி கூட ஒன் ஆஃப் த பார்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளார இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, யார் கோவர்ட் நார்சிஸ்ட், யார் மெலிக்னன்ட் நார்சிஸ்ட் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக நான் எப்பவும் சொல்கிறது, நார்சிஸ்ட் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் கிடையாது. யார் வேணாலும், எந்த மேல் எந்த ஃபீமேலாக வேணாலும் நார்சிஸ்டிக்காக இருக்கலாம். அதாவது நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் மட்டும் இல்லை, எந்த பர்சனாலிட்டி டிசார்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், பார்டர் லைன் எடுத்துக்கிட்டாலும், இல்லை ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டர் எடுத்துக்கிட்டாலும், சைக்கோபாத், சோஷியோபாத், இந்த மாதிரி எந்த பர்சனாலிட்டி டிசார்டர் எடுத்துக்கிட்டாலுமே அது ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் கிடையவே கிடையாது. ஆம்பளைங்களும் நிறையா பேர் நார்சிஸ்டிக்காக இருக்காங்க, பெண்களும் நிறையா பேர் நார்சிஸ்டிக்காக இருக்காங்க. பட் இந்த கோவர்ட் அண்ட் மெலிக்னன்ட் நார்சிஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா, கோவர்ட் மோஸ்ட்லி பொண்ணுங்க இருப்பாங்க, மெலிக்னன்ட் நார்சிஸ்டாக மோஸ்ட்லி பசங்க இருப்பாங்க அப்படின்றது தான் நம்ம ஓவரால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது தெரியுது. அண்ட் அகைன் மெலிக்னண்ட்டாக சில பொண்ணுங்களும் இருக்கலாம், கோவர்ட்டாக சில பசங்களும் இருக்கலாம். பட் மோஸ்ட்லி நான் சொல்கிறது எப்போவுமே கோவர்ட் நார்சிஸ்ட் பொண்ணுங்களை யூஸ்வலாக அதிகமாக இருப்பாங்க எண்ணிக்கையில். இந்த மெலிக்னன்ட் நார்சிஸ்டாக நிறையா பசங்க எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பாங்க. அதுதான் இவங்க இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்ஸ். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கோர் ட்ரைட்ஸ் காமனாக தான் இருக்கும். எல்லா நார்சிஸ்டிக் எல்லா டைப் ஆஃப் நார்சிஸ்டிக்கும், அதாவது கோவர்ட்டாக எடுத்துக்கிட்டாலும், ஓவர்ட்டாக எடுத்துக்கிட்டாலும், சொமேட்டிக் எடுத்துக்கிட்டாலும், செரிப்ரல் எடுத்துக்கிட்டாலும், மெலிக்னன்ட் எடுத்துக்கிட்டாலும், இந்த மாதிரி எந்த நார்சிஸ்டிக் டைப் எடுத்துக்கிட்டாலும் கோர் ட்ரைட்ஸ் காமனாக தான் இருக்கும். அதனால தான் அவங்கள நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் கீழே நம்ம சொல்கிறோம். அதாவது கான்ஸ்டண்ட்டாக அட்மையர் பண்ணணும், செல்ஃப் சென்டர்டாக இருப்பாங்க, பயங்கர செல்ஃபிஷாக இருப்பாங்க, கிராண்டியாசிட்டி பயங்கரமாக இருக்கும். அதாவது தான் இந்த உலகத்திலே கெத்து அப்படின்ற எண்ணம் இருக்கும், மற்றவங்களாம் ரொம்ப பேடாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சப்ளை கிட்ட ஒரு கான்ஸ்டன்டான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், எக்ஸசிவான என்டைட்டில்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், சுத்தமாக எம்பத்தியே இருக்காது. இதெல்லாம் நார்சிஸ்டிக் இருக்கக்கூடிய ஒரு கோர் ட்ரைட்ஸ். அதாவது ரொம்ப டிராமட்டிக்கான, ஒரு ரொம்ப சென்சிட்டிவான பீப்புளாக, ஹைலி எமோஷ்னலி அன்அவைலபிளான ஒரு பர்சனாக தான் நார்சிஸ்டிக் பீப்புள் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் காமனாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோர் ட்ரைட்ஸ். இது கோவர்ட்டுக்கும் இருக்கும், மெலிக்னண்ட்டுக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லை, எல்லா நார்சிஸ்டிக் டைப்புக்கும் இருக்கும். பட் அதை தவிர இன்னும் சில டிஃப்ரென்சஸ் பார்த்திங்கன்னா, கோவர்ட் நார்சிஸ்ட்னாலே ஒரு ஷையான, இன்ட்ரோவர்ட்டடான ஒரு பர்சனாலிட்டியாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் இதில் நிறையா கேர்ள்ஸ் கோவர்ட்டாக சொல்லுவாங்க. யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கனாலே ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்கும். அப்படி நீங்கள் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் போல் உங்கள் கை துடிக்கும். அதனால தான் ஒரு கோவர்ட் நார்சிஸ்ட் ஈஸியாக எம்பாத்தை அட்ராக்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா எம்பாத் எப்போவுமே மற்றவங்க மேலே எம்பத்தி பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி ஒரு குணம் இருக்கும். ஸோ கோவர்ட் அந்த பாவமான மூஞ்சை வச்சுப்பாங்க. அவங்க பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு எதுவுமே தெரியல, இந்த சொசைட்டியே அவங்கள ஒரு மாதிரி பேடாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்னசென்ட்டான ஃபேஸ், ஒரு விக்டிம் கார்டை ரொம்ப அதிகமாக ப்ளே பண்ணி ஒரு ஈஸியாக தன்னை ரொம்ப ஷையாக, இன்ட்ரோவர்ட்டடாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் கோவர்ட் இருப்பாங்க. யூஸ்வலாகவே ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்குள்ளார வரதுக்கு முன்னாடியே ரொம்ப அதிகமாக விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுவாங்க. அவங்க அம்மா அப்பா சரியாக வளர்க்கல, அவங்க எக்ஸ் இவங்களை சரியாக ட்ரீட் பண்ணல, இந்த சொசைட்டியே அவங்க வாழ்க்கையை அழிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி அழுறது, இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நீங்கள் கோவர்ட் நார்சிஸ்ட் கிட்ட ரொம்ப ட்ராமட்டிக்காக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு ஹை வேல்யூவான மென் இவங்களை ஈஸியாக அவங்க கூட கனெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ ஒரு கோவர்ட் நார்சிஸ்ட் யூஸ்வலாக அவங்க ஒரு கேர்ளாக இருக்கிற டைமில் அவங்க ஈஸியாக ஒரு ஹை வேல்யூ மென்னை இந்த குவாலிட்டிஸ்லாம் வச்சு, அதாவது தன்னை ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடாக, தனக்கு எதுவும் தெரியாது, இன்னசென்ட், இதெல்லாம் வச்சு ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஆன் அதர் சைடு மெலிக்னன்ட் நார்சிஸ்ட்
ரொம்ப போல்டாக ரொம்ப அக்ரெசிவாக தன்னை வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சனாக காட்டுவாங்க. ஈஸியாக அடிக்கடி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஜாபை வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள பார்க்குறதுக்கே ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் ஃபீமேல் காட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் மெலிக்னன்ட் நார்சிஸ்ட். ஸோ மெலிக்னன்ட் நார்சிஸ்ட் யூஸ்வலாக பையனாக இருக்கிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. அப்போ ஒரு ஹை வேல்யூவான உமன் வந்து ஒரு மெலிக்னன்ட் நார்சிஸ்ட் மேலே அட்ராக்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. எப்படி கோவர்ட் நார்சிஸ்ட்டை பார்த்து ஒரு ஹை வேல்யூவான மென் வந்து அட்ராக்ட் ஆகுறாங்களோ, யூஸ்வலாக மென்னுக்கும் உமனுக்கும் ஒரு சைக்காலஜி இருக்குது. மென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள் வந்து ரொம்ப பாவமாக, ரொம்ப எதுவுமே தெரியாமல், அவங்கள பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக, இந்த சொசைட்டி வந்து அவங்கள வந்து ரொம்ப அடிக்குது, அந்த மாதிரி ஒரு மென் வந்து ஒரு முக்கியமாக ஹை வேல்யூ மென் பார்க்குறான்னா டக்குன்னு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பான். அதனால் அவங்க மேலே ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவான். அவங்க கூட ஓகே அவங்க ரொம்ப பாவம், நம்ம தான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டில் வந்துடும். ஆனால் ஆன் தி அதர் சைடு யூஸ்வலாகவே கேர்ள் சைக்காலஜி எப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட்டான மேலே பார்க்குறாங்க. அடிக்கடி ஜாப்லாம் சேஞ்ச் பண்ணி ட்ராவல்லாம் பண்ணி ரொம்ப தன்னை வந்து ஓப்பனாக அக்ரெசிவாக போல்டாக காட்டிக்கிறாங்கன்னா அந்த கான்ஃபிடென்ட்டான மேலே வந்து யூஸ்வலாகவே கேர்ளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு ஹை வேல்யூவான உமன் ஓகே இஸ் வெரி கான்ஃபிடென்ட் காய், இஸ் வெரி ஆம்பிஷியஸ் காய்ன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கோவர்ட் நார்சிஸ்ட்டும் மெலிக்னன்ட் நார்சிஸ்ட்டும் இந்த சொசைட்டியில் ஈஸியாக சப்ளையை பிடிப்பாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் கண்ட்ரோல் அண்ட் மேனிப்புலேஷன் டெக்னிக் ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். யூஸ்வலாக கோவர்ட் நார்சிஸ்ட் வந்து என்ன மாதிரியான மேனிப்புலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க விக்டிம் மேலே சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சைலண்ட் ட்ரீட்மெண்ட் வழியாக தான் பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது பண்ணுறீங்க, இல்லை அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கல அப்படின்னா உங்களை பிளாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் கோஸ்ட் பண்ணுறது, இது அதிகமாக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கோவர்ட் நார்சிஸ்ட். அதாவது எமோஷ்னல் அப்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து கோவர்ட் நார்சிஸ்ட் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி கில்ட் ட்ரிப்பிங், அதாவது அவங்க வந்து ஏதாவது பண்ணிவிட்டு உங்களால் தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி உங்கள் மேலே அந்த கில்ட்டை வந்து திருப்பி விடுவாங்க. இது வந்து அதிகமாக இந்த மேனிப்புலேஷன் டெக்னிக்கை வந்து கோவர்ட் நார்சிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. எமோஷனல் வித்ட்ரால் வந்து ரொம்ப அதிகமாக கோவர்ட் நார்சிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது சடனாக வந்து உங்களுக்கு எமோஷ்னலாக அன்அவைலபிளாக போயிடுவாங்க. நீங்கள் எப்போல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அப்போலாம் அன்அவைலபிளாக போயிடுவாங்க. யூஸ்வலாக இந்த பிளாக் பண்ணிவிட்டு மறைஞ்சு போகிறது, அவங்கள காண்டாக்ட் பண்ணாத முடியாத அளவுக்கு அவங்க உங்ககிட்ட இருந்து விலைக்கு போகிறது. அதாவது பிளாக்னா சும்மா கிடையாது, டக்குன்னு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, அது இதுன்னு எல்லாத்துலேயுமே ஈவன் கூகுள் பேயில் வரைக்கும் உங்களை பிளாக் பண்ணிவிட்டு நீங்கள் ரீச்சே பண்ண முடியாத இடத்துக்கு போயிடுவாங்க. டக்குன்னு கோஸ்ட் ஆகிடுவாங்க, மறைஞ்சிடுவாங்க. ஃப்ரெண்டு மூலமாக நீங்கள் ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது ட்ரை பண்ணிங்களா அதுக்குமே ஆக்சஸ் இல்லாத மாதிரி பண்ணிவிடுவாங்க. அந்த டைமில் நீங்கள் போய் எதாவது ரீச் பண்ணிங்கன்னா வேறு விதமாக அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான். கோவர்ட் நார்சிஸ்டோட வெப்பன் வந்து பார்த்திங்கன்னா டியர்ஸ் தான். யூஸ்வலாக ரொம்ப ஈஸியாக வந்து கோவர்ட் நார்சிஸ்ட் வந்து அழுதுருவாங்க, அழுது உங்களை வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஸோ இவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உங்களை ப்ளேம் பண்ணுற மாதிரி அண்டு இவங்க பண்ணுறது ஒரு எமோஷ்னல் அப்யூஸாக தான் இருக்கும். கோவர்ட் நார்சிஸ்ட் தான் ரொம்ப அதிகமாக விக்டிமை எமோஷ்னல் அப்யூஸ் பண்ணுவாங்க. ஈஸியாக அவங்கள வந்து ட்ராமாக்குள்ளார தள்ளிடுவாங்க. ஏன்னா எமோஷ்னல் அப்யூஸ் வந்து மென்டலி பாதிக்கும். அதனால் வந்து விக்டிம் ஈஸியாக அந்த ட்ராமா பாண்டுக்குள்ளார போகிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரெய்ட்ஸ்லாம் யூஸ்வலாக கோவர்ட் நார்சிஸ்ட் கிட்ட இருக்கும். ஆன் அதர் சைடு மெலிக்னன்ட் நார்சிஸ்ட் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி அக்ரெசிவ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. பட் இவங்க வந்து என்ன மாதிரியான இம்பேக்ட் வந்து விக்டிம் மேலே க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா இவங்கள பார்த்தா பயப்படுற மாதிரி, ஒரு த்ரெட்டன் பண்ணுற மாதிரியான ஒரு இம்பேக்ட் தான் விக்டிம் மேலே இவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இவங்க அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரியான மேனிப்புலேஷன் தான் அப்ளை பண்ணுவாங்க. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ஹியூமிலியேஷன் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. பப்ளிக்காக அவங்கள வந்து அசிங்கமாக திட்டுறது பண்ணுறது. அதாவது என்னென்னா இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் எதாவது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் இவங்க வந்து பயங்கரமாக கோவப்பட்டுருவாங்க. கோவப்பட்டு உங்களை அடிப்பாங்க, திட்டுவாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது பொருளை தூக்கி போட்டு உடைப்பாங்க, அன்கண்ட்ரோலபிளான ஒரு ஆங்கருக்கு போவாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு கான்ஸ்டண்ட்டான ஃபியரில் இருக்கும் போது இவங்க வந்து ரொம்ப டாமினண்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு மேனிப்புலேஷன் தான் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாமினன்ஸ், ஒரு த்ரெட்டு, அதுதான் இவங்க வந்து அடுத்து உங்களோட ஆக்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பேசிவான அக்ரெசிவ் மாதிரி, அதாவது கோவர்ட் நார்சிஸ்ட் மாதிரிலாம் இவங்க சுத்தமாக இருக்கவே மாட்டாங்க. வெர்பலாக அப்யூஸ் பண்ணுறது, ஸோ எமோஷனல் அப்யூஸை விட வெர்பல் அப்யூஸ் அதிகமாக இருக்கும். பப்ளிக்காக ஹியூமிலியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் தனக்கு வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக வந்து தன்னோட விக்டிமை வந்து ஃபியரில் வச்சுக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மெலிக்னன்ட் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மேனிப்புலேஷன் வந்து ஸ்மியர் கேம்பெயின் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது மெலிக்னன்ட் தான் கம்பேர் டு கோவர்ட் வந்து உங்களை பற்றி அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை பற்றி தப்பாக மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க. பட் கம்பேர் டு மெலிக்னன்ட் ரொம்ப கம்மி. ஆனால் ஸ்மியர் கேம்பெயின் ரொம்ப அதிகமாக ரன் பண்ணுறது மெலிக்னன்ட் தான். ஊர் உலகத்துக்கே நீங்கள் வந்து ரொம்ப கெட்டவங்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து மெலிக்னன்ட் தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. கோவர்ட் வந்து யூஸ்வலாக
செல்ஃப் சென்டர்டாக இருப்பாங்க, ரொம்ப செல்ஃப் சென்டர்டாக தன்னுடைய ஆக்ஷனை காட்டுவாங்க, சாடிஸ்டிக்காக இருக்கிறது ரொம்ப கம்மி. பட் மலிக்னன்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சாடிஸ்டிக் ப்ளஷர் தான் அவங்களுக்கு வந்து தீனியே. அதாவது தன்னோட சப்ளை வந்து அள வச்சு பார்க்குறது தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அழுகைக்கும் அந்த பயத்துக்கும் இவங்க தான் காரணமாக இருக்கணும். ஆனால் கோவட் அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து செல்ஃப் சென்டர்டாக ரொம்ப செல்ஃபிஷாக தனக்கு வேண்டியதை பண்ணிட்டு போயிடுவாங்க. மற்றவங்க அல்றனால இவங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கணும் இல்லை, மற்றவங்க இவங்களை அட்மையர் பண்ணி, அதாவது தன்னோட சப்ளை அட்மையர் பண்ணி அந்த அட்டென்ஷன் கொடுக்கணும் தான் எதிர்பார்ப்பாங்கன்னே தவிர அல்றனால இவங்க வந்து பவர் கண்ட்ரோல்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா கோவட்டுக்கு தன்னோட சப்ளை அழுதாலே பிடிக்காது. ஏன்னா அது ஒரு வீக்கான ஒரு பர்சன் கூட தான் இருக்குன்ற ஒரு ஃபீல் கொடுத்துரும். ஆனால் மலிக்னன்ட் அப்படி இல்லை, அவங்க அழுதா தான் இவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அதுதான் ஒரு டாமினன்ட் பவராக இவங்க எதிர்பார்ப்பாங்க. கோவட் நார்சிஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்மிரேஷன் தேவைப்படும். பட் மலிக்னன்ட் நார்சிஸ்ட்க்கு வந்து பவர் அண்ட் கண்ட்ரோல் தான் அதிகமாக தேவைப்படும். ஸோ இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும். அண்ட் கிரிட்டிசிசம் வந்து ரெண்டு பேருமே சென்சிட்டிவ் தான். யூஸ்வலாக எல்லா நார்சிஸ்ட்டுமே கிரிட்டிசைஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது, கோவம் வரும், பயங்கரமான ஒரு ரேஜ் வெளிப்படுத்துவாங்க. பட் ஆனால் அந்த கிரிட்டிசிசம் வந்து ரொம்ப அதிகமாக சென்சிட்டிவாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோவட் நார்சிஸ்ட் தான் ரொம்ப அதிகமாக சென்சிட்டிவாக இருப்பாங்க அந்த கிரிட்டிசிசம்க்கு. தென் மெலிக்னன்ட் பெரிய லெவலில் ஓகே அவங்களுக்கும் கோவம் வரும், ஆனால் யூஸ்வலாக அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் கோவட்டுக்கு வந்து நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிங்கன்னா சைலண்ட் ட்ரீட்மெண்ட் டக்குன்னு இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். டக்குன்னு பிளாக், டக்குன்னு கோஸ்ட் ஈஸியாக பண்ணுவாங்க கோவட்டை. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி விக்டிம் கார்டு அதிகமாக ப்ளே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கோவட் தான். நீங்கள் கோவட்டை மீட் பண்ணும்போது அவங்க வந்து இந்த சொசைட்டியால் பயங்கரமாக இக்னோர் பண்ணப்பட்ட ஒரு பர்சன், ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ குவாலிட்டி இருக்குது, அவங்க எக்ஸலாம் இவங்களை தூக்கி போட்டு மிதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ரிலேஷன்ஷிப் உள்ளே வருவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி மலிக்னன்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக வருவாங்க. அவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவ் போல்டாக வருவாங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ளார. அதே மாதிரி ஃபிசிக்கலாக அதிகமாக ஹர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மலிக்னன்ட் தான். எமோஷனலாக அதிகமாக ஹர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கோவட் தான். ஸோ எமோஷ்னல் கேம் வந்து அதிகமாக வந்து கோவட் நார்சிஸ்ட் தான் ப்ளே பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து மாஸ்டர் இன் மேனிப்புலேட்டிவாக இருப்பாங்க. ஸோ எப்போவுமே நான் சொல்கிறது தான், எமோஷனல் அப்யூஸ் தான் ஃபிசிக்கல் வெர்பல் அப்யூஸை விட அதிகமாக விக்டிமை பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ராமா பாண்டை ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோவட் நார்சிஸ்ட் கிட்ட இருந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து அந்த ட்ராமா பாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அதில் ஹீல் ஆகிறது கம்பேர் டு மெலிக்னன்ட் கோவட்டிருந்து வெளியே வரும்போது ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். ஹீலிங் டைம் ரொம்ப அதிகமான டைம் தேவைப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் மென்டல் ஹெல்த்தை அவங்க டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரெண்டு நார்சிஸ்ட்டுமே ரொம்ப அதிகமாக பொய் சொல்லுவாங்க, சீட்டராக தான் இருப்பாங்க, சீட் பண்ணுவாங்க. பட் ரொம்ப அதிகமாக சீட் பண்ணுறது, ரொம்ப அதிகமாக பொய் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெலிக்னன்ட் தான். மெலிக்னன்ட் வந்து ரொம்ப கேஷுவலாக பொய் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே பொய்யாக இருக்கும். ரொம்ப அதிகமாக சீட் பண்ணுவாங்க ரிலேஷன்ஷிப்பில். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேறு லொக்கேஷன், வேறு ஜாபு, இதெல்லாம் சுவிட்ச் ஓவர் ஆகிட்டே இருப்பாங்க. அங்கங்கே ஒரு சப்ளையை உருவாக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ரிவெஞ்ச் மென்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெலிக்னன்ட்டுக்கு தான். கோவட் வந்து அந்தளவுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க யூஸ்வலாகவே ரொம்ப பயப்படுவாங்க. ஒரு பேசிவான அக்ரெசிவ் தான். அதாவது அவங்களுடைய அடுத்த சப்ளை வச்சு தான் உங்கள் மேலே ஏதாவது ரிவெஞ்ச் வேணா எடுப்பாங்களே தவிர அவங்க வந்து யூஸ்வலாக வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு இறங்க மாட்டாங்க. ஆனால் மெலிக்னன்ட் கிட்ட அதிகமான ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டி, அந்த பிஹேவியர் இருக்கும். அதனால் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறது, ஆளை வச்சு அடிக்கிறது, கொலை பண்ணுறது அளவு கூட மெலிக்னன்ட் போவாங்க. ஆனால் கோவட் வந்து அப்படி போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. அண்ட் பப்ளிக் ஹியூமிலியேஷன் வந்து மெலிக்னன்ட் தான் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. கோர்ட் வந்து அந்த பப்ளிக்கில் மேபி உங்களை பிடிக்கலாம் அந்த இடத்த விட்டு ஓடி வருவாங்க அப்படின்றத மாதிரி பண்ணுவாங்க, இல்லைனா அழுவாங்க. அந்த இடத்துல வந்து எமோஷ்னலாக உங்களை வந்து ஹர்ட் பண்ணுவாங்க. லைக் அவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல அழுவாங்க. ஸோ அழும்போது நீங்கள் எமோஷ்னலாக ஐயோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் மெலிக்னன்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிடிக்காத ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல கையை நீட்டி அடிப்பாங்க, த்ரெட்டன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் க்ளீனாக தெரியும். பட் ரெண்டுமே உங்களுக்கு வந்து பயங்கரமாக பாதிக்கும் மென்டலி அப்படின்றது தான். மெலிக்னன்ட் வந்து செக்ஷுவல் விஷயத்தில் தன்னோட பார்ட்னரை ஸ்லேவாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கணும், ஒரு அடிமை மாதிரி உங்களை யூஸ் பண்ணுவாங்க. வேறஸ் கோவட் வந்து செக்ஸ் எப்படி பார்ப்பாங்கன்னா தன்னுடைய சப்ளை வந்து அதிகமாக அட்மையர் பண்ணும். தான் இந்த உலகத்திலே பெஸ்ட்டு செக்ஷுவல் பார்ட்னராக அவங்க ஃபீல் பண்ணணும். அப்போ தான் தனக்கு தேவையான அந்த அட்டென்ஷன், அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். வேறஸ் மலிக்னன்ட்டுக்கு அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டு பண்ணிங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த அட்மிரேஷன், அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் அப்படியே கேட்கணும். அண்ட் உங்களை ஃபிசிக்கலாகவே அந்த இடத்துல பயங்கரமாக ஹர்ட் பண்ணுவாங்க. வேறஸ் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அட்மையர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ தான் பெஸ்ட்டு இந்த உலகத்திலே அப்படின்ற அளவுக்கு அவங்கள அட்மையர் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க செக்ஷுவலாக அந்த பண்ணக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து பயங்கரமாக ரசித்து இருந்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு அதிகமான ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். ஸோ செக்ஷுவல் வேலிடேஷன் வந்து ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி தான் டிஃபர் ஆகும். ஸோ யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸை வந்து கோவட் வந்து ஒரு வேலிடேஷனாக எதிர்பார்ப்பாங்க. அதுதான் அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீமை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணும். ஸோ செக்ஸில் வந்து நீங்கள் அவங்கள புகழ்ந்தீங்கன்னா அதுதான் அவங்கள வந்து பூஸ்ட் பண்ணும். அதனால் தன்னை வந்து ரொம்ப பெஸ்ட்டு செக்ஷுவல் பார்ட்னராக கோவட் காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அட் த எண்ட் வந்து இதை கன்க்ளூட் பண்ணணும்னா கோவட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ பாய்சன், வேறஸ் மலிக்னன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ப்ரெடேட்டர் தான்.
அதுதான் நீங்கள் வந்து இவங்க 2 பேருக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸாக நீங்கள் பார்க்கலாம். பட் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி நார்சிஸ்டிக் தான், விச் மீன்ஸ் விக்டிமாக பயங்கரமாக பாதிப்பாங்க. ஸோ 2 பேருமே பாய்சன் தான். ஆனால் இவங்க வந்து ஸ்லோவாக இருப்பாங்க, எமோஷ்னலாக நிறையா பண்ணுவாங்க. அவங்க வந்து ஃபிசிக்கலாகவே ஸ்ட்ரைட்டாகவே வந்து உங்களை வந்து ஹர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நீங்கள் இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸாக புரிஞ்சுக்கணும். பட் போத் ஆர் ஹைலி டேஞ்சரஸ். விக்டிம் வந்து பயங்கரமாக சஃபர் ஆவாங்க அப்படின்றதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.